அஞ்சிலே ஒன்றைப் பெற்று அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றுமாக ஆரியார்க்காகி அஞ்சிலே ஒன்றை வைற்றான் அவன் நண்பை அடித்து காப்பான் என்ற ஆஞ்சநேய ஸ்துதியுடன் இந்த இனிய காலை வணக்கங்களை ஸ்பிரிச்சுவல் ஜோதிட நேயர்களுக்கு வழங்குகிறேன். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இன்றைக்கு 23 மே 2025. வருடம் ஆரம்பித்து 143 நாட்கள் ஆகிட்டது. இன்னும் 222 நாட்கள் இருக்கிறது. வைகாசி மாதம் 9ஆம் தேதி, விஸ்வவாசு வருடம், தமிழ் வருடம். வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஏகாதசி, சர்வ ஏகாதசி. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும். பூரம் என்றால் சிம்மம், உத்திரம் என்றால் சிம்மத்திலும் இருக்கும். அதே போல் நமக்கு கன்னி ராசிக்குள்ளே இருக்கும். அதனால் இந்த 2 ராசிக்குள்ளே இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குன்னு மனதில் வைத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளிலே சுப முகூர்த்த நாள். நல்ல நேரம் காலையில் 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும், கௌரி நல்ல நேரம் 12:30லேருந்து 1:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும், ராகு காலம் 10:12 காலையில், குளிகை காலம் 7:30-9 காலையில், யமகண்டம் 3-4:30 மதியம். சூலம் மேற்கில் வெள்ளம் பரிகாரம். ரிஷப லக்னத்தில் சூரியன் இருக்கிறார். 3 நாழிகை 32 வினாழி. இன்னைக்கு காலையில் சூரிய உதயமானது 5:53 இருக்கும். நார்மலாக திருமண தோஷம், கலத்திர தோஷம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துடுச்சுன்னா இது எப்படி சார் நீக்கிறது, இதுக்கு எதாவது வழி உண்டா அப்படின்லாம் கேள்வி உண்டு. ரொம்ப தூரம்லாம் அலைய வேண்டாம். சென்னை வாசிகளுக்கெல்லாம் மயிலாப்பூரில் முண்டகக்கன்னி அம்மன் கோயில்னு இருக்குது. அங்கே போனேன்னா சுவாமியை வழிபடலாம். எலுமிச்சம்பழ மாலையை போட்டு செவ்வாய் வெள்ளி வழிபடும்போது இந்த கலத்திர தோஷம் நீங்கிவிடும். அது வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலி, ரொம்ப பர்டிகுலராக இந்த எலுமிச்சம்பழ மாலையாய் போடும்போது இந்த ஊசியை குத்தி அதனால் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும். திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் வெறுன எலுமிச்சம்பழத்தையே அப்படியே வாங்கி கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப உசிதம். சுவாமி பாதத்தில் வைத்து விட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒரு 4 பழமோ 3 பழமோ கொடுத்தா நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் அதை ஜூஸ் போட்டே சாப்பிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ராஜக்கனி அப்படிங்கிறது ரொம்ப பலனுள்ளதாக மாற்றி கொடுக்கும். பெரியவர்கள் இதெல்லாம் சும்மா சொல்லி வைக்கலை. இந்த எலுமிச்சம்பழத்திலுடைய சிட்ரிக் ஆசிட் இல்லையா, நிறைய விஷயங்களே உங்களுக்கு க்யூர் பண்ணி வைக்கும். இன்றைக்கி ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒன் ஆஃப் தி க்யூர் எதுனாக்க இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ். இரவு வேளைகளில் ஒரு டம்ளர் எலுமிச்சம்பழ ஜூஸ் சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா உங்கள் எடை குறையும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சிட்ரிக் இருக்கிறதுனால வயிறு புண்ணாக இருக்குன்னு, வயிறு எரிச்சல் ஜாஸ்தியாக இருந்தால் காலையில் மோர் குடிச்சிடணும். அப்படி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராஜப்பழம் அப்படிங்கிறது ராஜக்கனி. இது அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த முண்டகக்கன்னி அம்மன் கோயிலிலே நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு இந்த திருமண தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே கோச்சாரத்துப்படி எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது சூரிய பகவானானவர் புத பகவானுடன் சேர்ந்து ரிஷபராசியில் இருக்க, குரு பகவானானவர் மிதுன ராசியில் இருக்க, செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்க, சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் அமர்ந்திருக்க, ராகு பகவான் தன்னுடைய வீடுக்கு சதையை தூக்கி செல்லக்கூடிய கும்பராசிக்குள்ளே இருக்கிற, சனி சுக்கிர பகவான் மீன ராசிக்குள்ளே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைய நாளிலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலே இவரும் மீன ராசிக்குள்ளே இருக்கிறார். இந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது சந்திரனுடைய சாரம் பார்க்கும்போது சனி பகவானுடைய சாரம் அங்கே இருக்கிறார். அப்போது எல்லாமே இன்றைக்கு கூட்டாக அமைந்திருக்கக்கூடிய மீன ராசியிலே
எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பலனாக மாறப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நார்மலாக மங்களவாரம். அப்போ மங்களகரமான ஒரு நாளில் அம்பிகைக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால இந்த நாளில் நமக்கு நிறைய மங்களகரமான வாசனை திரவியங்கள் வாங்குறதுனால வளர்ச்சிகள் பெருகும். வாகனம் வாங்கிறது போன்ற சொத்து வாங்குறதுலாம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம்னாலே சீமந்தம், பேர் சூட்டுறது, கோபுரங்கள் வைக்கிறது, குளம் வெட்டுறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம். விவாகத்துக்கு ரொம்ப நல்ல நாள். அதனால் இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள். ஏகாதசி விரதம் இருக்கிறவர்களுக்கு ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய நாள். ஏகாதசி விரதத்திலே சுபகரியமான எல்லாம் செய்யலாமானா செய்யலாம். காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் திதி சூன்யம் இருக்கிறதுனால வெங்கடேச பெருமாளை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும். பவகரணம் அப்படிங்கிற கரணம் இன்றைக்கு. பவகரணம்னால சிங்கம். அப்போ எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி அந்த சஞ்சு லக்ஷ்மி அப்படிங்கிற சிங்கரூபிணியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக அமையும். பிரீத்திகரணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்நேகம் கொள்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டே. யாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும், இல்லை லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும், இதெல்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணலாம். வாசனாதி திரவியங்கள்லாம் பூசிக்கொள்வதற்கு நல்ல நாள். புதுசாக ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாள். அதனால் இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருப்பதனால இந்த நாளிலே தொடர்ந்து நாம் பார்ப்ப இருப்பது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் காண இருப்பது மேஷ ராசி. மேஷ ராசி அப்படின்ன உடனே நமக்கு தெரியும் துணிச்சல், தைரியம் எல்லாம் மொத்தமாக வந்து உட்கார்ந்துருச்சுன்னு அர்த்தம். தன்னைத்தானே முயற்சி செய்து அதனாலே வரக்கூடிய ஆக்கங்களையும் ஆதாயங்களையும் பெற்று ஆதாயத்தின் மூலம் பாராட்டுதலை கொண்டு வந்து பாராட்டுதல் மூலம் லாபத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடிய அனைத்து விதமான நுணுக்கங்களையும் தெரிந்தவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாம் வரும். யாருன்னா ஒருத்தர் நடுவில் வந்து நின்ட்டாங்க, அவனை அப்படியே சாப் பண்ணுற மாதிரி கோபம் வந்துடும். அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. செல்லுமிடத்து காக்கு சினங்காக்க அல்லிடத்து காக்கினின் காவாக்கால் என்கின்றார் திருக்குறளில். எல்லா இடத்துலையும் கோபத்தை செலுப்படுத்தினாலும் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக மெக்கானிசம் வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் கோவப்பட்டீங்கன்னா பிரயோஜனம் வேண்டாம். அமைதி காற்பது நல்லது. அப்படி பண்ணாதான் எப்போவுமே இந்த ஜெயிக்கிறோன்ற வேகத்தில் போகும்போது போட்டின்னு ஒன்று வருது இல்லைங்களா, அந்த போட்டியில் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஆக்கங்கள் வரும். ஆக்கம் வரணும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும், போட்டிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா சரியாக போடும். அதை கரெக்டாக டியூன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் சினாரியோ கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்யோன்யம், ஐக்கிய மத்தியம்னு சொல்ல இடத்துல கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். சிலருக்கு உடல் நலனிலே சிறிய சிறிய பாதிப்புகள் ஏற்படக்கூடும். வேறு வேலை மாற்றுவதற்காக கடை மாற்றுவதற்கான எண்ணங்கள், முயற்சிகள் எல்லாம் மனசில் ஈடுபடும். அதெல்லாம் காரணம் செய்யலாமா சார்? தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு வாழ்க்கையிலே புதிய உத்திகள் எல்லாம் கொண்டாடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறதுனாலே, அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய நாளாக இருப்பதனாலே இந்த நாள் ரொம்ப நல்ல நாள்னு மனசில் வச்சுக்கோங்க. 1-3 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே லக்ஷ்மி தாயாரை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும் நலத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் பெற்றுத்தரும் என்பதை மனதில் கொண்டீர்களானால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப்போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. துணிந்து செய், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லுவாள். அப்படி எதையும் எண்ணி துணிக கர்மம், துணிந்தபின் எண்ணுவம் எண்ணுவது இழுக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ துணிந்து எந்த காரியத்தையும் செய்வதற்கு முயற்சி திருவினையாக்கும் என்ற எண்ணத்துடன் அழகாக சாப் பண்ணி க்ளீனாக என்னென்ன வேலை செய்யணும், எப்படி எப்படி பண்ணணும் பைஃபர்கேட் பண்ணி
அதுக்காக மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய எக்ஸலண்ட் பர்சன் நீங்கள். அதனால தான் உங்கள் காயெல்லாம் மெதுவாக நகர்த்தினாலும் கரெக்டாக செக்மெண்ட் வச்சிடுறீங்க. அப்படி கரெக்டாக போயிட்டுருக்குறீங்க. அந்த லைன் கரெக்டாக இருக்குது. ஆனால் சில இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வருது. நான் போயிட்டுருக்க பாதையில் நடுவில் நரிகள் வந்து குடிக்கிறது, நண்பர் வேஷத்தில் இவங்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு தோன்றுறது. அதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல பக்தி மார்க்கத்துக்குள்ளே மனசு செலுத்தணும். பக்தி மார்க்கம்னாக்க சுவாமி முன்னாடி போய் நிற்கிறது மட்டும் இல்லை, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற எண்ணத்தில் போகணும். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் தொழிலே இன்வால்வ் ஆகிறீங்களோ அப்போ அந்த நரிகளான கூட்டங்கள் உங்களை விட்டு விலகிவிடும். இந்த பாலிடிக்ஸ் வில் கோ ஆஃப். இது அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. வேறு வேலைக்கு மாறணும், வேறு இடத்துக்கு மாறணும், இடமாற்றங்கள் வேணும் அப்படின்லாம் கேட்குறீங்கள, இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி டே ஆப்பர்ச்சுனிட்டி டே. இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி அழகாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக செக் ஆகும். பைசாலாம் நல்லா வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கூட ஒரு மனசில் வருத்தம் இருந்தது, கொஞ்சம் காசு வரலேன்னு. இன்றைக்கி காசெல்லாம் வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சம்பள உயர்வு கேட்டுக்கொண்டிருந்த சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. பிரயாணங்கள் மூலியமாக தன லாபங்கள் உண்டு அப்படின்னு காட்டுறது. அதனால் அதெல்லாம் நல்லது நடக்குது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய காரியங்களிலே என்ன செய்யணும்னு பைஃபர்கேஷன் இல்லைங்கிற ஃபெயிலியர் தான் இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்றைக்கு 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வெங்கடேச பெருமாளை வணக்கம் பண்ணுவதும் ரொம்ப நல்ல உசிதமான வாழ்க்கையின் வளத்தையும் நலத்தையும் தரும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நம்ம எதுக்குமே ஆதாயம் இல்லாமல் போகிறதில்லை. வியாபாரத்துலேயும் நம்ம ஆதாயம் தான் தேடுறோம், வாழ்க்கையிலையும் ஆதாயம் தான் தேடுறோம். எந்த ஆதாயமும் அந்த முதலீடும் தான் நம்மளை வாழ்க்கையில் நான் என்ன சாதித்தேன் அப்படிங்கிறத காட்டி அதன் மூலிமா ஒரு பாராட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் லாபத்தை நோக்கி ஆதாயத்தை நோக்கி தான் எல்லா லைஃப்பும் போயிட்டுருக்குது இல்லைங்களா? அதில் உங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா, முயற்சியுடன் செய்யக்கூடிய விஷயங்களாக முதல்ல எடுத்துக்கணும். முயற்சி முன்னாடி வச்சு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உத்வேகம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இனர்ஷியான்னு சொல்லுவோம், உந்துதல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசில் போடுங்க. எப்படி உந்துதல் முயற்சி வரணும்? படிப்பினையாக செய்யக்கூடிய விஷயங்கள். அனுபவ பாடம் ஒன்று, கற்றறிதல்னு ஒன்று. இந்த கற்றறிதல் மூலியமாக விஷயங்கள் எல்லாம் லைனப் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் எந்த விதமான காரியங்கள் நீங்கள் ஈடுபடலாம். இல்லைன்னா எல்லோரும் இருக்காங்க நீங்களும் இருக்கீங்கன்னு மாதிரி ஆகிடும். ஒரு சிலருக்கு உங்களில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அப்போ வெளிநாடு போகும்போது இந்த ஊர் மாதிரி அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் முருகர் படமும் கிருஷ்ணர் படமும் இருக்கும். முருகர் படத்தை கொண்டு வெள்ளைக்காரன்ட்ட காட்டினா அவனுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ என்ன உக்திகள் கொண்டு வரணும்னு யோசிங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். உங்கள் உக்திகளையும் உங்களுடைய லாபத்தின் நோக்கையும் அழகாக பரிமணித்து புதிதாக யோசியுங்கள். உங்கள் மாற்று யோசிக்கக்கூடிய திறன் உங்கள் வாழ்க்கையிலே மேம்படுத்தி செல்லக்கூடிய நாட்களாக மாற்றிவிடும். அதில் இந்த நாள் முக்கியமான நாள். 2, 5 என்ற இலக்கங்கள் உங்களுக்கு முக்கியமாக லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. இன்றைய நாளிலே நீங்கள் பர்வத வர்தினி அம்மனை வழிபடும் போது, ராமேஸ்வரத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த சுவாமியை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை பெறுவீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நார்மலாக உங்கள் சுற்றி வரவங்கள்லாம் உங்களை பாராட்டிட்டு போயிடுவாங்க. சார் உங்களை போல உண்டா சார், நீங்கள் யார் சார், பெரியாள் சார் அப்படின்வாங்க. இந்த பெரியாள்னு சொன்னாலே பிரச்சனை தான் உங்களுக்கு. உங்கள் பின்னாடி ஏதோ குழி தோண்டி வச்சுருக்கான்னு அர்த்தம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களுக்கு லாபத்துக்காக உங்களை முகஸ்துதி சொல்கிறார்கள்னு புரிந்து கொள்ளுங்கள். கோவப்பட வேண்டாம், அமைதியாக அது புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். உங்களுக்கு சும்மா அப்படி தூக்கி விடுறது, சமயம் வரும்போது உங்களை தவிர்த்து போயிடுவான். வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டின்னு வந்தால் கவுத்து விட்டு போயிடுவான். அதனால் கொஞ்சம் அவங்ககிட்டலாம் கேர்ஃபுல்லாக இருங்க.
நண்பன் யார் பகைவன் யார் தெரிந்து கொள்வதும், சும்மா வேணும் தூபம் போட்டு உங்களை ஏற்றி விடவங்களையும் புரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு சில விஷயங்கள் அழகாக புரிஞ்சிடும். இன்றைக்கி நாளில் தேவையற்ற செலவுகள் ஒன்றும் இல்லை, அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். கணவன் மனைவி கூடிய உக்குமத்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சிலருக்கு இந்த வழக்குகள் எல்லாம் தீர்ப்புகள்லாம் நல்லபடியாக முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டுகளிலிருந்து நல்ல செய்திகளும் வருவதற்கான சூழ்நிலைகளும் உண்டு. உடல் நலிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய ஒரு செலவுகள் ஒன்றும் இருக்காது. அனுகூலமான சூழ்நிலை தான் காணப்படுது. அதனால் ஒரு வழக்கு ஓகே. வேலைக்கு வேறு வேலைக்கெல்லாம் மாறணும்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம், தைரியமாக பண்ணுங்கள். கடையெல்லாம் மாற்றணும்னு யோசிச்சிங்கனாலும் கடையெல்லாம் மாற்றி வைக்கலாம், விரிவாக்கம் பண்ணலாம், புதிய உத்திகளை கொண்டு வரலாம், இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். இன்றைய நாளிலே நீங்கள் 6, 4 என்ற இலக்கங்களை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துங்கள். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். இவரை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே பல வளங்களும் பெருகி கொண்டே போகும் என்பதிலே ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. நார்மலாக உங்கள் வாழ்க்கை பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா லாப நோக்கோடு சென்ற வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்கள். எதுவுமே வேணாம் சார், நான் பாட்டு என் வாழ்க்கையில் போயிட்டுருக்கிறேன்னு சொன்னால் லாபம் பின்னாடி வரும். எதை தேடுறோமோ அது கிடைக்காது, இதுதான் தியரி. அப்போது தேடுவது கிடைக்காது, தேடாத போது கிடைத்துவிடும். நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணணும். அப்படி லாபத்தை முன்னேற்றி இந்த கேரட் அண்ட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாபம் அப்படிங்கிற கேரட்டை முன்னாடி சொன்னால் கேரட்டுக்குன்னு ஓடிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் ஒருத்தரும் ஓடும்போது உங்களுக்கு ஓட்டங்கள் தான் இருக்குமே, எவ்வளோ தூரம் ஓடணும் எங்கே ஓடணும் ஒன்றுமே தெரியாது. இப்படி தான் உங்கள் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இப்போது இன்னிலேருந்து ஒரு மாற்றங்கள் கொடுங்க. நான் ஏன் ஓடணும், என்ன காரணங்களுக்காக ஓடணும், இதனுடைய தீர்மானம் என்ன? கடன் வாங்கினா கூட 5 விதமான காரணிகள் சொல்லுவோம் இல்லையா. பெண் கல்யாணத்திற்கு வாங்குவது, படிப்பதற்காக வாங்குவது, மருத்துவ செலவிற்காக வாங்குவது, வீடு வசதி வாகனங்கள் வாங்குவதற்காக வாங்குவது, இல்லைன்னா என்னுடைய சொத்து விஷயங்களிலே கடன் ஏற்பட்டிருந்தால் அதுக்காக கடன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் 5 விதமான விஷயங்கள். அப்படி பிரித்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்னு தெரியாமே நம்ம உழைத்து கொண்டு இருந்தோம்னா ஏன் உழைக்கிறோன்னு அர்த்தமே எல்லாம் போயிடும். உழைப்பதற்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா. வாழ்க்கைனா ஒரு அர்த்தம் வேணும். அந்த அர்த்தத்தோடு போனீங்கன்னா நமக்கு வாழ்க்கை புரிஞ்சிட்ருக்கோம். இல்லைனா ஏனோ தானோ எவனோ இருக்கான்னு போயிட்டே இருக்கும். அதனால் அதை புரிஞ்சு கொண்டு செய்யக்கூடிய நாளில் இந்த நாளை புரிந்து கொள்ளுங்கள். 1, 6 என்ற இலக்கங்களை அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாத பெருமானை வணங்குங்கள். சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் போதித்தால், எப்படி போதிக்கிறார் சிவனுக்கு அப்படி உங்களுக்கு அழகாக போதித்து உங்கள் வாழ்க்கையை ஒருநிலைப்படுத்தி அவரோடு உங்களை கூட்டிச் செல்வார் என்பதில் ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நீங்கள் யார் மேலேயும் கோபம் கொள்வதில்லை. உங்கள் மேலே கோபம். கர்சிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கர்சிங் யுவர் செல்ஃப்? என்னால் அடுத்தவனோட கம்பீட் பண்ண முடியல, அடுத்தவனோட போட்டி போட முடியல இப்படின்னு உங்களை நீங்கள் கர்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த கர்ஸ் பண்ணுறதுனால ஒரு விஷயம் நடக்குமானா நடக்காது. நாமளே திட்டிக்கிறதுனால வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுமா? முடியாது இல்லைங்களா. அப்போ எதனால் முன்னுக்கு வர முடியும்? நாங்கள் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் கோல் அப்படிங்கிறதோட போனோம். எவ்வளோ தூரம் நீங்கள் நிறைத்து கொள்கிறீர்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் மேலே போகலாம். இதுதான் ரூல். எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறான். நீங்கள் எவ்வளோ தூரம் உள்ளார செலுத்துறீங்களோ, கட்டவரல் எவ்வளோ தூரம் வெளியில் போதோ அவ்வளோ தூரம் உடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், அம்பு அவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்குறோம். அப்போ பின்னாடி போவது முன் செல்வதற்கு அப்படிங்கிறதுனால தான் கட்டவரல் அழகாக பின்னாடி போகுது. அப்படி போகும்போது அழகாக அவங்கள தூக்கி விடுது, மேலே போகுது, சல்லுன்னு போகுது அந்த அம்பு.
அப்போ புரிந்து கொள்ளுங்கள், உங்களை வளைப்பது உங்களை நிமிர்த்துவதற்காக, உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கொள்வதற்காக அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமைதியாக போட்டிகளை தாண்டி உங்கள் மனதை கொடுக்கும்போது முயற்சியினால் வரக்கூடிய ஆதாயம் உங்களை பாராட்டுதல் மட்டும் இல்லை, லாபத்தையும் பெற்றுத்தரும். அதனால் உங்களை கர்ஸ் பண்ணிக்கிறதுல அர்த்தம் இல்லை. இன்றைய நாளிலே 6-4 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். அமிர்தகடேஸ்வரர் என்ற திருக்கடையூர் அம்பிகையை வழிபடுங்கள், அந்த சுவாமியை வழிபடுங்கள். அதனாலே அம்பிகையை சரண் புரிந்தால் அதிக வரம் பெறலாம்னு பாரதியே சொல்லிட்டு போயிருக்கார், முண்டாசு கவி. அதனால் அவரை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை நீங்களே காண்பீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு சின்ன கோடு, அந்த கோட்டில் பலவிதமான நெகட்டிவ் எனர்ஜிலாம் தள்ளி விட்டுறது. நார்மலாக சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸஸ்லாம் எழுதுங்க, மைனஸ்லாம் எழுதுங்க. மைனஸில் எவ்வளோ தூரம் ப்ளஸ் ஆக்க முடியும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலன்னா அந்த மைனஸை தூக்கிடுங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து அப்படின்வாங்க. இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற ரூல். இந்த ரூல்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாம் லைஃப்பில் எங்கே போக போகிறோன்னு புரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன வேணும்னா ஸ்ரத்தை வேணும்னு சொல்லுவாங்க, நேர்மை. நம்ம மனசாட்சி பிரகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நேர்மையாக நான் என்னை தற்சோதனை செய்து கொள்வது. உங்களை தற்சோதனை செய்ய வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் வந்தாங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சம் டிவியேஷன் ஆவீங்க. ஆனால் உங்களுக்கே நீங்கள் தற்சோதனை செய்து கொள்ளக்கூடிய கொஸ்டினரை நீங்களே ரெடி பண்ணி, நான் நல்லவனா கெட்டவனா நீங்களே சொல்லிடலாம். அப்படி சொல்லிட்டீங்கன்னா கெட்ட பார்ட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கிடலாம். இதுதான் லைஃப்பில் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு. அப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும், வெளியில் தேடப்படாது. நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, துணிச்சல் இருக்குது, முயற்சி இருக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்குது சார், ஆதாயம் இருக்குது, ஆனால் லாபம் இல்லை. இதுதான் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா. ஏன் இல்லை? நெகட்டிவ் என்னன்னு தெரியல உங்களுக்கு. நெகட்டிவ் முதல்ல கண்டுபிடிங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா அதுதான். இன்றைக்கி ஏகாதசி அப்படிங்கிறது, ஏகம்னா 10, தசம்னா ஏகம்னா 1, தசம்னா 10, 11 அப்படின்னு அர்த்தம். 11ன்னா லாபம்னு அர்த்தம். இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் அமைகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை அப்படியே உங்களை லாபத்தை கொண்டு வந்துடுங்க உங்கள் கைக்கு. எந்த லாபம்? நான் யாருன்னு தற்சோதனை செய்து கொள்ளதே லாபம். இதை புரிந்து கொண்டீர்களா? இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளை அமையப்போகிறது. இன்றைக்கு 1, 3 என்ற இலக்கங்கள் அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும், அப்படியே பெருமாளை சரண் புரிவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் ஐய வேண்டாம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுடைய போட்டி பொறாமை இது விஷயத்திலெல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு கண்ணோம்மலுங்க. நம்ம எதாவது பண்ணிட்டோன்னா அவன் பார்த்துட்டு என்னை எதான்னு சொல்லிடுறான், எனக்கு எப்படி தான் அதுலேருந்து வெளில வருதுன்னு தெரிலிங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் காரியத்தில் கவனமாக இருக்கும்போது மற்றவங்களை இக்னோர் பண்ணலாம். அதாவது என்னுடைய போட்டியாளராக, சம போட்டியாளராக அவன் நினைத்தீங்க, அதாவது பிரச்சனை. நீ பாட்டுக்கு உங்கள் இது நான் என் வேலையை பார்க்குறேன்ட்டு உங்கள் ஈகோவை, உங்கள் ஆத்திரத்தை, கோபத்தை வேலையில் காட்டுங்க. செயலில் காட்டும்போது என்ன ஆகும்னா இது செத்துப்போம். எதிர்த்தா அப்படி இருக்க கண் உம்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய செத்து போயிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களை வாழ்க்கையில் மேலே கொண்டு போகக்கூடிய ஆக்கம் அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிடும். அதனால் வரக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ஜாஸ்தியாகும். பாசிட்டிவ் எனர்ஜி வைப்புகள்லாம் இதான் லாஜிக். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கில் பல விஷயங்களில் இதுதான் சிக்கல். அந்த சிக்கலை உடைக்கிறதுக்கு இதுதான் தீர்வு. அப்படி உடைச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சக்க சக்க சக்கன்னு மேலே போயிட்டே இருக்கலாம்.
ஒரு நாளும் ஒரு தினமும் ஒவ்வொரு விஷயத்திலும் வளர்ச்சிகளை நோக்கி செல்கிறோமான்னு அந்த மெஷரை கரெக்டாக பார்த்துக்கிட்டே வரணும். அவ்வளோதான். பரபரப்பான வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை முறை இதுதான். அப்படி பண்ணிட்டீங்கன்னா சரியாக போடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு, அதனால் கொஞ்சம் பிணக்குகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க எங்கே போகிறாங்க என்ன வராங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. கடன் கொடுக்கறது வேண்டாம், கொடுக்குறதும் வேண்டாம். கொஞ்சம் அதிலெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த நாள் இன்னல்ல இனிய நாளாய் அமையப்போகிறது. 28 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே சக்தி தெய்வத்தை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நன்மைகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் ஒன்றா அமைந்து அதன் மூலியமாக என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய நிலைக்கு போக முடியுங்களா? நேர்மையாக இருந்தவங்களாம் அவ்வளோலாம் போலீங்களே, இன்றைக்கி கலியுகம் ஆச்சே, எல்லாரும் கெட்டவன் தானே அப்படின்லாம் உங்களுக்குள்ள பண போராட்டம். ஒரு சின்ன விஷயம், அந்த பாட்ஷா படத்தில் சொல்கிற மாதிரி ஆண்டவன் கெட்டவனுக்கு நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுடுவான். நல்லவனுக்கு கூடவே நிற்பான், கைவிட மாட்டான். இதை நல்லா மனசில் புரிஞ்சுக்கோங்க. பக்தியுடன் இருப்பதனாலே பக்தின்னு அடிக்கடி சொல்கிறது சுவாமிகிட்ட இருக்கிற பக்தி மட்டும் இல்லை, உங்கள் மேலேயே நீங்கள் பக்தியாக இருப்பது. உங்கள் மேலே எப்படி சார் பக்தியாக இருக்கிறதுனா, நான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் எதை செஞ்சாலும் அழகாக மனதிலே புரிந்து கொண்டு எதுக்காக செய்கிறோம், ஏன், எதற்கு, எப்படின்னு சாக்ரட்டிஸ் கேள்வி கேட்கணும்னு சொன்னார் இல்லைங்களா? அதை நல்லா மனசில் வச்சுக்கணும். இந்த கேள்வி கேட்குறது தான் உங்களுடைய மைண்ட் செட்டில் அழகாக தெளிவை கொடுக்கும். இந்த தெளிவை வைத்து கொண்டீங்களா புரிதல் அடைத்தோம். புரிதல் வந்துடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கே உற்சாகத்தை கொடுக்கும் இல்லைங்களா? அந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுடைய ஆதாயத்தையும் முயற்சியையும் வைத்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்களாக காரியங்களை மாற்றிவிடுவீர்கள். இப்போது உங்கள் வாழ்க்கை மாறிடும். வேறு இடத்துக்கு மாறுறது, வேறு வேலைக்கு மாறுறது, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளை சேர்ப்பது, எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நல்ல விஷயங்களாக நீங்கள் மாற்றி செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்னால் வரும். அதனால் ஒரு நல்ல நாளை அமைத்து கொடுத்துக்கிட்டேன். 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காமதேனுவை வழிபடுவது. இன்றைக்கி ஒரு பசுக்கு 2 புல்லை கொடுக்கறது இல்லை வாழைப்பழத்தை கொடுப்பதே உங்களுக்கு சுகந்த நல்ல வளர்ச்சியை கொடுப்பதாக அமையும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நார்மலாக மற்றவர்களிடம் போயிட்டு நீங்கள் பக்தியாக இருங்க அப்படின்லாம் சொல்லுவோம். உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் ஏற்கனவே பக்தியாக தான் இருப்பீங்க. ஏன்னா எப்பயுமே சின்சியராக எதையும் செய்யணும்னு ஆசை இருந்தாலே பக்தி வந்துடும். அது மட்டும் இல்லை, செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் ஸ்திரமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் இருக்கும்போது வேகமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு உண்டு. ஆனால் உங்கள்கிட்ட வேகங்கள் எப்பவுமே உண்டு, விவேகமும் உண்டு. அதனால் கொஞ்சம் தப்புதம் இல்லாமல் செய்து விடுவீர்கள். இதெல்லாம் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். எடுத்தங்கவுத்தன்னு எல்லாத்தையும் கடகடன்னு பண்ணிட்டு போகிறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நாளை பின்ன நமக்கு இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா குப்பைகளை சேர்த்து வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய ஆட்டிடியூடில் அது ஒரு இஷ்யூ இருக்குது. எவ்வளவு தூரம் குப்பைகளை களைகிறீர்களோ அவ்வளோ தூரம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவனவாக வாழ்க்கையின் முறையின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக கற்றுக்கிறது. பொருளும் சரி, செய்கைகளும் சரி. நீங்கள் நாலேஜும் அதே மாதிரி அக்வயரிங் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவான். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதனாலே வாழ்க்கையில் உயர்வும். பழைய விஷயத்திலே அரைச்ச மாதிரியே அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை காலம் அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. அப்போ அதை மாற்றுங்க, கொஞ்சம் டெக்னிக்கை மாற்றுங்க, ஃபோக்கஸை மாற்றுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. உங்களில் நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணுன்னு எண்ணங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நல்ல சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. வரன் அமையாத வரன்களுக்கெல்லாம் புதிய வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் நடவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றையிலேருந்து ஆரம்பித்துவிடும். உங்களுக்கு லைஃப்பில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது. மருத்துவ செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறையத ஆரம்பித்துடும்.
கடன் கொடுக்கறது வாங்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை காணப்படுகிறது. அதனால் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடிய டேஸ் வந்துருச்சு. அதனால் இன்றைய நாளிலே 2, 1 என்ற இலக்கங்களை நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும், மானதாக வணங்கக்கூடிய மகாகாளியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நன்மைகளையும் எதிரிகளை ஓடச் செய்வதில் வல்லமையும் பெற்றவராய் அமைந்து விடுவீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கரெக்டாக க்ரோயிங் லைனில் போயிட்டுருக்குறீங்க. எதை செஞ்சாலும் ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டை கரெக்டாக ரீப் பண்ணுறீங்க. முயற்சியை அழகாக பயன்படுத்தி அதனுடைய ரீப்பை கரெக்டாக கொடுத்ததுனால வாழ்க்கையில் தெளிவான பாதையில் இருக்கீங்க. நீங்கள் போகும் பாதை புரிந்து விட்டதுனாலே பயணம் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. யார் எப்படி வேணால் போயிட்டு போதுங்க, எங்கள் வேலையை நாங்கள் ஒழுங்காக பார்க்குறோங்க அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கீங்க. எனக்கு ரிசல்ட்டு தெரியுங்க, அந்த ரிசல்ட்டு பேஸ் பண்ணி தான் நான் போயிட்டுருக்கிறேன்னு தெளிவு டு த கோர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால தான் உங்களால் ஸ்டெபிளைஸாக அழகாக மேனேஜ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நடத்த முடிகிறது. மேலும் இதை வளப்படுத்துவதற்கு இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடியது வாழ்க்கையின் வளங்கள். புதிய சொத்து வழங்குவது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்துவிட்ட பிழைகளை களைந்தெடுப்பது, உறவுகளுடன் ஒன்று செல்வது, நட்பு பாராட்டி அனைவரையும் ஒருங்கிணைத்து கொள்வது, இதெல்லாம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடுங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரிக்கு உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் பண்ண என்னாகும், உங்கள் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிச்சிடும். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகு பெருமான் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறதுனாலே ராகுவின் தன்மையினால் துர்க்கையை மனதாக வழிபட உங்கள் வாழ்க்கையிலே பல வளங்களும் நலங்களும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழுங்கள். வாழ்க வளத்து. வணக்கம் மீனராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே என்னென்ன நியூயான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சிச்சு நலமிக்கதை மட்டும் எடுக்கக்கூடிய அன்னப்பட்சி போல் அதை எடுத்து அதை கரெக்டாக ஜூஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணும் வச்சுக்கிட்டு வேண்டாத தூக்கி போடக்கூடிய க்ளீன் டைப். அதனால் பல விஷயத்தில் உங்கள்கிட்ட நிறைய பேர் கோவப்படுவாங்க. ஏன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, பாதியில் விட்டு போயிட்டாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு உங்கள் காரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள். ரொட்டீன் மொனோட்டோனஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக போயிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகுது அங்கே பெனிஃபிட்னா, யுவர் எனர்ஜி பீன் இன்க்ரீசஸ், யூ ஆர் லிஃப்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய ஆக்கத்தினாலே உயர்வு நோக்கி சென்று கொண்டே இருக்கிறீர்கள். அந்த உயர்வினாலே பதவியும் பட்டமும் உங்களை தேடி வருகிறது அப்படின்னு தெரியுது. அப்போது உங்களை தேடி அனைத்து விதமான விஷயங்களும் ஒன்றாக வருவதனால தான் நீங்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறீர்கள். இன்றைய நாளிலும் நீங்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மனசில் சஞ்சலங்கள் உண்டாகும் போதெல்லாம் கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொள்ளுகிறீர்கள். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, பணம் கடன் வாங்கிறது இல்லை கொடுக்கறது, இதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறத இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடுங்க. சுமூகமான போக்கு, அப்படி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், என்விரான்மெண்டல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல சுப நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல எனர்ஜியை கொடுக்கும். வாழ்க்கையில் புதிய பரிமாணத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எக்யூப் பண்ணுங்கள். குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் அவுட்டிங்லாம் போயிட்டு வாங்க. பிரயாணங்கள் கொஞ்சம் நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக, வீக்கெண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஃபாரின்லலாம், அந்த மாதிரி வீக்கெண்ட் போயிட்டு வாங்க. இப்படி பண்ணிங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல அமைதியான நாளாக, சந்தோஷமான நாளாக அமையும். இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த ராசிநாதன் உங்களுடைய சனீஸ்வர பகவானை வணங்குவதும் ரொம்ப நல்ல தன்மையை கொடுக்கும். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய ஸ்திரமான நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.